ரெபேக்கா ஒரு கடற்கரையில அமைதியாக அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. கடல் அலைகள் அவளது கால்களை அப்படியே தொட்டு குளிர்ச்சி அளிக்கும் அளவுக்கு அவங்க என்ன செய்தாங்கன்னா அந்த கடல் அருகிலே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. வெயில்ல ரொம்ப சூடா இருந்துச்சு. ஆனா அந்த அலைகள் அப்படியே அவங்க காலை தொடம்பது அவங்களுக்கு ரொம்ப சுகம் அளிச்சு. ஒரு அலை அவளை தட்டிய போது அதன் பின்னால் ஒரு அழகான சிப்பி கிடந்ததை அவ கவனிச்சா. உடனே என்ன செய்தா, அதை எடுத்துக்கொண்டு தனது கையில வச்சுட்டு அப்படியே இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பி திருப்பி என்ன செய்யறா அவ பாக்குறா. இவ்வளவு அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை ரசிச்சு கொண்டிருக்கும் போது மீண்டும் என்ன ஆச்சுன்னா ஒரு அலை வந்துச்சு. அந்த அலை வரும்போது இன்னொரு சிப்பி வந்தது. அதை உடனே அவ கையில எடுத்துக்கிட்டா. அப்ப அவ யோசிச்சா, இவ்வளவு அழகாக இருக்குது இந்த சிப்பி, ஒரு சிறிய அற்புதமான பரிசு இது. நான் மட்டும் இதை கவனிக்காம இருந்தா அது மீண்டும் என்ன செய்திருக்கும், கடலுக்குள்ள போயிட்டு இருக்கும், அல்லது யாராவது என்ன செய்வாங்கன்னா காலை போட்டு மிதிச்சிருப்பாங்க. நல்ல வேலை நான் இதை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அதை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சா. சில நேரத்துக்கு என்ன பண்ணாலும் நிறைய சிப்பிகளை சேகரிக்க ஆரம்பிச்சா. ஆனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஷேப்பா இருந்துச்சு. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். தன் தலையில போட்டிருந்த தொப்பியை கழற்றி அந்த சிப்பிகள் எல்லாம் அவ என்ன செய்தா, சேகரிச்சிட்டா. யோசிக்கிறா, நம்ம எத்தனை முறை பீச்சுக்கு வந்திருக்கோம், இதை நம்ம கவனிக்கவே இல்லையே, வேற யாராவது கவனிக்கிறாங்களான்னு சுத்தி முத்தி பார்க்கும்போது யாருமே என்ன செய்யல, கவனிக்கல. இத்தனை அழகான பரிசுகள் இவ்வளவு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு யாரும் பார்க்காம இப்படி மிதி வாங்குதேன்னு அவ என்ன செய்தா நினைச்சா. நாமும் சில நேரங்கள் அப்படிதாங்க, நமக்கு தினமும் கிடைக்கிற ஆசீர்வாதங்களை என்ன செய்யும், கவனிக்க நாம கற்றுக்கொள்ள வேண்டும். கடல் அலைகள் கொண்டு வந்த சிப்பிகளை போல தேவன் தினமும் நமக்கு சிறிய சிறிய ஆசீர்வாதங்களை என்ன செய்யறார், தருகிறார். ஆனால் நாம் அவற்றை கவனிக்காமல் என்ன செய்யறோம், விட்டு விடுறோம். சாதாரணமானவற்றிலும் தேவனுடைய கிருபை உள்ளது. சிறிய விஷயங்கள், ஒரு சிரிப்பு, ஒரு நல்ல வார்த்தை, ஒரு அமைதியான தருணம், இவை எல்லாம் தேவனுடைய அன்பின் வெளிப்பாடுகள். அடுத்தது நம்ம இந்த ஸ்டோரியில இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நன்றி உணர்வு வாழ்க்கையை மாற்றும். எப்படி ரெபெக்கா சிப்பிகளை கவனித்த போது அவளுடைய பார்வை மாறியது போல நன்றி மனப்பான்மை நம்முடைய வாழ்க்கையும் என்ன செய்யும், மகிழ்ச்சியாக மாற்றும். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு புதிய தொடக்கம். தேவனுடைய இரக்கங்கள் ஒவ்வொரு காலையும் புதியவை. நேற்று நடந்தது எப்படி இருந்தாலும் இன்று ஒரு புதிய கிருபை என்ன செய்து நமக்கு கொடுக்கப்படுகிறது. புலம்பல் 3:22-23 வாசிச்சீங்கன்னா, கர்த்தருடைய அன்பு ஒருபோதும் முடிவடைவதில்லை, அவருடைய இரக்கங்கள் ஒருபோதும் குறைவதில்லை, அவை ஒவ்வொரு காலையும் புதியதாக இருக்கின்றன. உம்முடைய விசுவாசம் மிகவும் பெரியது. அது போல இன்னைக்கு நீங்க வாழ்க்கையில இது எனக்கு நடக்கலையேன்னு கவலைப்படாம ஒவ்வொரு உங்களுக்கு நடந்த சிறிய சிறிய ஆசீர்வாதங்கள், சேஃபா நீங்க போயிட்டு வந்ததுக்காக நன்றி, உங்களுக்கு உணவு கொடுத்ததுக்காக நன்றி, நல்ல ஆரோக்கியத்தை தந்ததுக்காக நன்றி, அப்படி ஒன்னொன்னுக்கும் நீங்க சிறிய காரியங்களுக்கு நன்றி சொல்லிட்டு சந்தோஷத்தோடு தூங்குங்க. நாளை தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். May God bless you. Good night.